Mr. A. Bashir Ahmad B.A. Welcome sir, welcome to our beautiful premises. It's the perfect time to start the assembly. Squad, take position. Attention, standardities. Attention, standardities. Attention. I call the first grade reciter M. Muhammad Ishaq Atai to recite the divine verses of Holy Quran. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فارغب. The translation of this word. Alam nashrah laka sadrak. Have I not explained the breast? Wa wada'na anka wizrak. And removed for the breast. Alladhi anqala lahrak. They with did gel the back. Wa rafa'na laka dhikrak. And rich height the meet in with dud art hal. Fa inna ma'al usri yusra. So verily with every difficult there is verily. Inna ma'al usri yusra. Verily with every difficult there is relief. Fa idha fara'ta fa'unsab. Therefore with truth at free still labor hard. Fa idha rabbika farhab. And to you the Lord turn all the attention. Sadaqallahul aliyyul. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuhu. Thank you, Ishaq Atai. May Allah give your more singing talent to you. Amin. At next, I call singing clue of Atai to sing Tamil Thai Valtu. நீராறும் கடலொடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் திக்கணமும் அதிசிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தலிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை சிரம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். Thank you, guys. It's the perfect time to hoist the flag, Ya Abdul Rahman. இது பார்த்து மாஷா அல்லாஹ். Pledge. India is my country. All Indians are my brothers and sisters.
I love my country and I am proud of its rich and varied heritage. I should always strive to be worthy of it. I shall give my parents and teachers and all elders respect and treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion in their well-being and prosperities along life my happiness. Jai Hind. To give the motivational speech to us. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு மனிதனுடைய முக்கியமான ஒரு பருவம்னா அது வாலிப பருவம் தான். அந்த வாலிப பருவத்தை அவன் எப்படிலாம் பயன்படுத்துகிறான் அப்படின்ற கொண்டு தான் அவனுடைய எதிர்கால செயல்பாடுகள் என்ன, அவனுடைய முதிர்ச்சியுடைய வளர்ச்சி என்ன, அதாவது அவனுடைய முதிர்ச்சி டைமில் அவன் என்ன நிலைமையில் இருக்கான் அப்படின்ற தீர்மானிக்கிற ஒரு தருணம் தான் இந்த வாலிப தருணம். இந்த வாலிப பருவத்தில் நம்ம என்னெல்லாம் செய்கிறோமோ, நம்ம எந்த துறைகளில் நம்மளை ஈடுபடுத்தி கொள்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய எதிர்காலத்தில் நம்மளுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளும் அதன் அடிப்படையிலே தான் இருக்கும். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு வாலிப பருவத்தை சீர்குலைக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள் இன்றைய உலகத்தில் வந்துவிட்டது. அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள்னு பார்த்தோம்னா, இப்போ செல்ஃபோன் எடுத்துக்கோங்க, அதுவும் ஒரு சீர்கேடு தான். அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தினா அதை பொறுத்தளவு அது நமக்கு நன்மையாக பயன்படும். அதே இது ஏழ்மையின் காரணமாக திருட்டு, அதாவது ஏழ்மையின் காரணமாக பணப்பற்றாக்குறையின் காரணமாக அந்த இடத்துல நம்முடைய வாலிப பருவம் திருடன் என்ற பட்டத்தில் நம்மளுடைய வாலிப பருவம் கடந்து விடுகிறது. இப்படி பல்வேறு விதமான கால சூழ்நிலைகள் அதன் காரணமாக நம்முடைய வாலிப பருவம் அளிக்கப்படுகிறது. இதெல்லாம் காட்டிலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அந்த விஷயம்தான் ஒரு மனிதனின் வாலிப பருவத்தை சுக்குநூறாக சிதற வைத்து விடுகிறது. அதுதான் போதைப் பொருட்களை பயன்படுத்துவது. இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துவதன் காரணமாக உலக அறிஞர்கள் சொல்கிறாங்க, அந்த போதைப் பொருட்கள் என்பது ஒரு மனிதனின் மூளையை மழுங்கடித்து விடுகிறது என்றார்கள். அது மட்டும் அல்லாமல் அவனுடைய உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸாக செயலுக்கு ஆரம்பிச்சிருன்றாங்க. மனித மூளை அதுக்கான எந்த ஒரு அடையாளத்தையும் கொடுக்காதான். ஏன்னா அந்த போதைப் பொருட்கள் இருக்க ஆல்கஹால் என்ன பண்ணுதுன்னா, மூளையே ஒரு ட்ரிகர் பண்ணி இது உனக்கு நல்லது தான் அப்படின்ட்டு நம்மளையே அந்த மூளையே தனக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்குமா, இது நமக்கு நல்லது, இது மூலியமாக தான் உனக்கு இதுதான் வாழ்க்கைன்ற மாதிரி நம்ம அந்த போதைப் பொருட்களை நம்மளை அடிக்ஷன் பண்ணுமா. அதனால தான் இந்த போதைப் பொருட்களை சொல்லுவாங்க துரோகின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு விஷத்தை எடுத்து நம்ம குடிக்கிறோம், அப்போ என்ன நமக்கு தோணும், விஷத்தை குடிக்கக்கூடாதுடா, அது இருந்தால் நம்ம உடம்புல கெடுதி ஏற்படும், நம்ம செத்து போயிடுவோம், இப்படிலாம் நமக்கு யோசிப்போம். அதே மாதிரி தான் அந்த விஷத்தை குடித்ததுக்கப்புறம் நம்ம மூளை அடுத்த செகண்ட் அலர்ட் பண்ணும், இதை குடித்தா நம்மளுடைய பொருள் இந்த மாதிரி பாடி பார்ட்ஸ்லாம் ஒவ்வொன்றா செயலுக்கு ஆரம்பிக்குது, டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போ, அப்படின்னா தான் உயிர் தப்பிக்கணும், அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மாற்றி மாற்றி. ஆனால் இந்த போதைப் பொருள்ன்றது விஷத்தை விட ஒரு கொடிய விஷம், ஸ்லோ பாய்சன், மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொல்லும். அப்பேற்பட்ட ஒரு விஷத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது மூளை என்ன தெரியுமா பண்ணும், அதன் காரணமாக அந்த போதைப் பொருள் இருக்க ஆல்கஹாலின் காரணமாக அந்த மூளையே ஒரு ட்ரிக் பண்ணி இதுதான் உனக்கு சரின்னாக்கிரும். அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு பல்வேறு விதமான வாலிபர்கள் வழிகேடில் இருக்கிறார்கள். இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் போதைப் பொருட்கள் குடிப்பழக்கம் விட்டது. வாழ்க்கையில் ஜெயிச்சா குடி, தோத்தா குடி, நீ காதலில் தோல்வி அடைஞ்சிட்டா அந்த வலியை போக்குற குடி அப்படின்றாங்க. வாழ்க்கையில் நீ அதிகமாக வேலை செய்கிறியா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்கணுமா, நீ கொஞ்சம் சாராயத்தை வாங்கி குடி. இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் நீ என்ன செயல்பாடுகள் செஞ்சாலும், நீ வாழ்க்கையில் ஜெயிச்சாலும் தோத்தாலும் எல்லா விஷயத்திற்கும் பின்பதாக அந்த விஷயத்தில் நீ கொண்டாடினாலும் சரி, இல்லைனா கொண்டாடாமல் அந்த விஷயத்தின் மூலம் நீ துன்பப்பட்டாலும் சரி, அந்த இடத்துல உனக்கு அந்த குடி தான் உனக்கு மருந்தாக அமைகிறது என்று உலகத்தில் அப்படி ஒரு கருத்து மாதிரி வந்துருச்சு. இதை தடுக்கிறதுக்காக தான் பல்வேறு விதமான செயல்பாடுகள், இந்த போதைப் பொருட்களை தடுப்பதற்காக பல்வேறு விதமான அமைப்புகள் செயல்படுகிறது. இந்த போதைப் பொருட்கள்னால பல்வேறு விதமான குற்றங்களும் எழுகிறது. யார் இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறானோ அவனுக்கு அம்மா யாருன்னு தெரியாது, அப்பா யாருன்னு தெரியாது, முன்னாடி குழந்தையா மனைவியா யாருன்னு தெரியாது. ஏன் நம்ம நியூஸ் பேப்பர்லாம் வாசிக்கிறது இல்லையா,
சாராயத்தை அறிந்து கொண்டு வந்த கணவன் தன்னுடைய மனைவியும் குழந்தைகளையும் கொலை செய்தான் என்று, அந்த இடத்துல தான் குழந்தை குட்டின்னு பார்க்காம தன்னுடைய மனைவி என்று பார்க்காமல் கொலை செய்யும் அளவிற்கு அந்த போதைப் பொருள் என்று தூண்டுகிறது என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கும். பெற்றோர் என்று பார்க்காமல் அடிக்கிறார்கள் அவர்களை. அந்த போதைப் பொருளை பயன்படுத்திவிட்டு அவருடைய மூளை என்பது மழுங்கடித்து விடுவதன் காரணமாக முன்னிருப்பவர்கள் யார் என்று தெரியாமல் அந்த இடத்துல எந்தெந்த தவறுகள் எல்லாம் நம்ம அந்த இடத்துல செய்யக்கூடாதோ அனைத்து விதமான தவறுகளையும் வெளிப்படுத்தக்கூடியதாக அந்த போதைப் பொருள் மாறிவிடுகிறது. இப்பேற்பட்ட பலவிதமான விஷயங்கள் இந்த போதைப் பொருளை பயன்படுத்துவதன் காரணமாக கேன்சர் போன்ற நோய்கள் வருகிறது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதாவது இந்த உலகத்தில் முக்கியமாக கேன்சர் வர காரணமே போதைப் பொருட்களை பயன்படுத்துவதன் காரணமாக. இந்த போதைப் பொருளை பயன்படுத்துகிறவனுக்கு கேன்சர் வருது. அந்த இப்போ சிகரெட் பிடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிகரெட் பிடிக்கிறவனுக்கு கேன்சர் வரும். அந்த சிகரெட் பிடிச்சி ஊதுறான் பார்த்தீங்களா அந்த புகையை மோக்கிறவன், அதாவது மோந்து பார்க்குறவனுக்கும் அந்த ஸ்மெல் பண்ணுறவனுக்கு கேன்சர் வருது. அதன் மூலியமாகவும் உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள் அழுகி போகிறது, கெட்டு போகிறது என்று அறிவியல் கூறுகிறது நமக்கு. அப்போது என்ன பண்ணால் நமக்கு இந்த போதை என்பது ஒரு டேஞ்சரான விஷயம். அப்பேற்பட்ட போதையின் காரணமாக கேன்சர் வருது. உலக அறிக்கையின்படி ஒவ்வொரு 40 செகண்டுக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும், அதாவது ஒவ்வொரு 40 செகண்டுக்கும் உலகத்தில் இருக்க என்னமோ ஒரு மூலையில் ஒருத்தர் கேன்சர் வருதான். உலக அறிக்கை சொல்லுது 40 செகண்டு, 1 மணி நேரம் 2 நிமிஷம் கிடையாது. ஒவ்வொரு 40 வினாடிகளுக்கும் உலகத்தில் என்னமோ ஒரு மூலையில் இருக்க ஒருத்தவன் கேன்சர் வருதான். எதற்காக? அவங்க போதையில் அடிக்ஷன் ஆகிட்டாங்க. கேன்சர் வர்றதுக்கு முக்கால்வாசி காரணம் போதையாக தான் இருக்கும். மற்ற காரணங்கள் தான் தன்னுடைய உடம்புல இருக்க விஷயங்களை பார்க்கறதுனால வரும். ஆனால் முக்கால்வாசி பேர் உலக அறிக்கையின்படி போதையின் காரணமாகவே கேன்சர் இறக்குறவங்க வந்து அதிகமாக இருக்காங்க. கேன்சர்ன்ற சாதாரண நோய் கிடையாதுல்லவா. நம்முடைய உடலில் இருக்க அனைத்து பாகங்களும் செயலிழந்து விடும். உடலில் இருக்க கையை கூட இப்படி சுயமாக தூக்க முடியாது. கழிவறைக்கு நம்மளால் சுயமாக போக முடியாது. நம்ம எவ்வளோதான் அழகாக இருந்தாலும் நம்முடைய உடம்பு அப்படியே மாற்றிடும், முடியெல்லாம் கொட்டி போயிடும். அதான் எப்படி சொல்லுவாங்கன்னா, இதை மரணத்திற்கு முன்பதாகவே மரண வேதனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நோய் கேன்சர்னுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு கேன்சரை தன்னுடைய அடித்தனமாக கொண்டது தான் இந்த போதைப் பொருட்கள். இந்த போதைப் பொருட்கள் இன்னைக்கு நமக்கு சுகமாக தெரியும். இன்னைக்கு அந்த போதைப் பொருட்களை யூஸ் பண்ணும்போது இது ஜாலியாக இருக்குது. அந்த ஒரு நிமிஷம் ஒரு இன்பத்திற்காக நம்முடைய வாழ்க்கையே அது சூறையாடுகிறது என்பதை தெரியாமல் இருக்கிறோம். ஒரு குவளை தான் அதனுடைய வாழ்க்கை உண்டில்லாமல் பண்ணுவதற்கு பலவிதமான வாய்ப்புகள் இருக்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, நான் காலையில் ஃபுல்லாக வேலை செய்கிறேன், நைட்டும் நான் 9 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றேன், அதுக்காக தான் எனக்கு குடிக்கிறேன், அதுதான் எனக்கு கொஞ்சம் நார்மலாக என்னை அப்படியே ஆறுதல் படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. இது அவங்க குடிக்கிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு பொய் காரணம். உண்மையாகவே ஒருத்தவருக்கு உடம்பு வலி இருந்துச்சுன்னா அவருக்கு தேவையானது சாராயம் கிடையாது, அவருக்கு தேவையானது ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம். நிம்மதியான ஒரு தூக்கத்தை அவர் தூங்கி எந்திரிக்கட்டும், அவரோட உடம்பு இப்படி ஃப்ரெஷ்ஷாக ஆயிரும். போதையின் காரணமாக அவருடைய உடம்பில் இதுக்கு மேலே, அதாவது இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா தளர்ச்சி தான் உருவாகும், தலை வலிகள் ஏற்படும். இப்பேற்பட்ட பலவிதமான பிரச்சனைகளை போதை உள்ளடக்கி இருக்கிறது. அந்த போதைப் பொருளை யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல இருக்க எல்லா பாகங்களும் இதாகிடுது. நரம்புலாம் வீக் ஆகிடுது. உடலில் உழைக்கிறதுக்கான சக்தி போயிடுது. நம்மள இருக்க பெற்றோர்களுடைய அரவணைப்பு நம்மளை விட்டு தள்ளி போயிடுது. ஏன்னா அவன் பெற்றோர்களும் ஒரு அளவு தானே சொல்லுவாங்க, செய்யாதப்பான்னுவாங்க, மிஞ்சினா அடிப்பாங்க. அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? பையன் என்ன கொன்னா போட்டு முடியும்? போதையில் இருக்கேன் கொல்லுவான். தன் சுயநிலையில் இருக்க பெற்றோர்கள் எப்படி தான் என் பையனை கொல்ல முடியும்? இதுக்கடுத்து இவனை ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்லி தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க, நீ என்னமோ பண்ணுப்பான்ட்டு விட்டுருவாங்க. அப்போது பெற்றோர்களின் அரவணைப்பு போயிடும். சமுதாயத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காம போயிடும். அவன் கிடக்கிறான் குடிக்காரன், அவன்கிட்ட எந்த வேலை கொடுத்தா உருப்படியாக இருக்காது. ஒரு 10,000 ரூபா கொடு, அதுக்கு எத்தனை சரக்கு பாட்டில் வாங்கினா தான் யோசிப்பான ஒழிய அவன் அதை வச்சு எப்படி வாழ்க்கையில் முன்னேறன்னு யோசிக்க மாட்டான். நம்ம போதைப் பொருளே பயன்படுத்தி அதை விட்டு வெளியே வந்தாலும் நம்முடைய பேச்சு அப்படி தான் இருக்கும். அவன் ஒரு காலத்தில் குடிச்சிக்கிட்டு இருந்தாலும் இந்த காசை வச்சு குடிச்சிட்டானா, அதனால் அவனுக்கு கடன் கொடுக்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது. இந்த மாதிரி நமக்கு சமுதாயத்தில் கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் எந்த டைம்லையும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு இப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா போதைப் பொருளை பயன்படுத்துகிறவன் எந்த டைமில் ஹார்ட் அட்டாக் ரெடியாக இருக்கணுமா, எப்போ ஹார்ட் அட்டாக் வரும்னு தெரியாது. டக்குன்னு நல்லா பேசிக்கிட்டு இருப்பான், டொப்புன்னு விழுந்துருவான். எதுக்குன்னு பார்த்தா தான்
அவர் வந்து இந்த மாதிரி வந்து போதைப் பொருளை பயன்படுத்தியிருக்காரு. அதன் காரணமாக அவருடைய ஹார்ட் வந்து பலவீனமாகி இதாயிருச்சு. இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் 2023 போதை தடுப்பு மையம் ஒரு அறிவிப்பு விடுது. என்னன்னா, நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க பல்வேறு விதமான மையங்கள்லேருந்து போதைப் பொருட்களை கைப்பற்றியிருக்கோம். அதோடைய எடை எவ்வளோ தெரியுமா? 16 டன். 16 டன் போதைப் பொருட்களை 2023 ஆண்டு போதை தடுப்பு மையம் தமிழ்நாட்டிலிருந்து கைப்பற்றி இருக்கிறது. இது ஒன்றும் முழுமை கிடையாது. அவங்க சொல்கிறாங்க, அதுக்கடுத்து ஒரு 16 டன் போதைப் பொருட்களை கைப்பற்றிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த டைமில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்களா. அவங்கள பார்த்து கேட்குறாங்க, எதுக்கு இவ்வளவு போதைப் பொருட்களை விற்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாங்கள் வந்து பள்ளி மாணவர்களுக்காக தயார் செஞ்சுருக்கோம். பள்ளி மாணவர்களுக்காக தான், அதில் முக்கால்வாசி பள்ளி மாணவர்களுக்கே போயிடும் அப்படின்றாங்க. ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நாங்கள் இவ்வளோத்திலையும் முக்கால்வாசி தயாரிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. என்ன 16 டன் போதைப் பொருளை முக்கால்வாசிய அது மட்டும் பள்ளி மாணவர்களுக்காக தயார் செஞ்சுருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், இந்த பள்ளி பருவத்தில் ஒரு மனிதர் என்னத்தை கற்றுக்கிறானோ அதுதான் அவனுடைய எதிர்காலத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த பள்ளி பருவத்தில் அவன் தன்னுடைய புக்ஸு மேலே ஆர்வத்தை வளர்த்துக்கிறானா, அவன் பெரிய நாளைக்கு வந்து ஒரு பெரிய புத்திசாலியாக இருப்பான். என்ன ஒரு கேள்வி கேட்க டப்பு டப்புன்னு அடிக்கக்கூடியவனாக இருப்பான். அதே இது அந்த பள்ளி பருவத்தில் ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தினான்னு வச்சுக்கோங்களேன், அவன் கல்வி கற்ற காலங்களை விட போதை கலக்கங்களை கற்பதற்காக பயன்படுத்துவதற்காக செலவழித்த காலங்கள் தான் அதிகமாக இருக்கும். அடுத்து என்ன ஆகும்? எப்படியோ கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு பாஸ் ஆகிட்டு போயிட்டான் காலேஜில் மட்டும் விட்டுற முடியுமா? ஸ்கூலில் வரைக்கும் இருந்துச்சு, ஸ்கூல்லேயே அவ்வளோ சொன்னாங்க. காலேஜ்னால் கேட்க வேணும், நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம். அங்கே எவனுமே கேட்க இல்லை, அங்கே போதைப் பொருளை பயன்படுத்துறது. சரி, எப்படியோ டிகிரி அப்படி இப்படின்னு பாஸ் பண்ணிட்டு வெளியே வந்துட்டான், எவன் வேலை தருவான்? அப்படியே வேலை கிடைச்சாலும் அந்த வேலை கிடைக்கிற காசு நமக்கே பத்தாது. ஏன்னா அந்த காசை வச்சு குடிச்சு முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு எவன் கொடுப்பான் காசு? இருக்கிற எல்லா காசையும் குடிச்சு முடிச்சிட்டோன்னா எப்படி கிடைக்கும் நமக்கு? இப்படி தன்னுடைய வாழ்க்கையிலேயும் ஒரு விஷயம், எந்த விஷயமுமே இல்லை, தன்னுடைய பள்ளி காலத்திலேயே ஒன்றையுமே கற்றுக்கல, காலேஜ்லேயே ஒன்றுமே பண்ணலை, தன்னுடைய வேலையிலேயும் எதுவுமே பண்ணலை. இந்த மாதிரி எல்லாமே ஃபெயிலியராகவே இருக்கும்போது அவருடைய வாழ்க்கை மட்டும் எப்படி வந்து பிரகாசமாக இருக்கும்? இப்படி போதைப் பொருட்களை பற்றி சொல்லணும், பல்வேறு விஷயமான விதங்களை சொல்லணும். போதைப் பொருள்ன்றது சாராயத்தில் மட்டும் இல்லை, இன்னைக்கு பல்வேறு விதமான விஷயங்கள் வந்துருச்சு. ஊசி மூலயமா, மாத்திரைகள் மூலயமாக, இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள். உலக அறிக்கை ஒன்று சொல்லுது, கஞ்சா போன்ற போதைப் பொருளை வந்து உலகத்தில் 21.6 கோடி பேர் பயன்படுத்துகிறாங்க. அத்தனை பேர் போதைப் பொருட்கள், அதாவது கஞ்சான்ற போதைப் பொருளை வந்து 21.6 கோடி பேர் பயன்படுத்துகிறாங்கன்றாங்க. அதாவது உலகத்தில் 5.6% பேர் போதைக்கு அடிக்ஷன் ஆகிருக்காங்கன்றாங்க. அது மட்டும் அல்லாமல் இந்த போதையினால் இந்தியாவில் குற்றங்கள் செய்யப்பட்ட இடத்துல தமிழ்நாடு 5வது இடத்துல இருக்குது. 10,000க்கும் மேற்பட்ட குற்றங்கள். அதாவது 1985 சட்டப்பிரிவு 31 படி இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துவன் வந்து எப்படி எந்த முறையில் பயன்படுத்துகிறான்ற பொறுத்து அவனுக்கு தூக்கு தண்டனையே விதிக்கலான்ற அளவுக்கு சட்டம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு விதமான சட்டங்கள், இந்த பல்வேறு விதமான விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாணவர்களின் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் போதை பொருட்கள் என்பது குறைவது கிடையாது. அது யார் சொல்லியும் குறைய போகிறதும் கிடையாது. நம்மளா என்னைக்கு எடுத்து இது நமக்கு தப்பு, இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு யாருக்கு என்னைக்கு நமக்கு புரிய வருதோ அன்னைக்கு தான் அந்த போதை ஒழிப்பு என்பது நிரந்தர ஒரு தீர்வாக இருக்கும் என்று கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Walaikum salam wa rahmatullahi wa barakatuhu. Thank you, Ni'mat Faisal Atai. May Allah give you more string talent to you. Ameen. At next, I call Afzal Atai to tell the Tirukural. Assalamu alaikum wa rahmatullahi ta'ala barakatuhu. வாரந்தோறும் ஒரு திருக்குறளை கேட்டு அதன்படியாக அமல் செய்து வருகிறோம். இன்று வாரம் ஒரு திருக்குறளை நாம் கேட்க இருக்கிறோம். அருமை உடைத்தேன் ரசவாமே வேண்டும், பெருமை முயற்சி தரும். பொருள்: ஒரு செயல் முடிப்பதற்கு இயலாது என்று எண்ணி சோர்வடையாதிருக்க வேண்டும். அச்செயலை முயற்சியுடன் முடிப்பது பெருமை தரும். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செயல் முடிக்கும்போது இப்போ படிக்கணும் வச்சுக்கலாம். படிக்கும்போது நீ என்ன முடியாது, ஏன்னா எல்லாம் பண்ண முடியாது, சோர்வு அடைஞ்சு நீ இருந்தால் கடைசியில் அப்படி தான் இருக்கணும். ஆனால் என்ன முடியும் நம்பிக்கையோட நீ முயற்சியோட செஞ்சனா முடிச்ச பின்னா ஒரு பெருமை தெரியுமா, அது பெருமை தரும். அதுதான் சொல்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.
Walaikum salam wa rahmatullahi wa barakatuh. Thank you, Afzal Atai. At next, I call Hamim Atai to narrate the hadith. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah. நாம் ஒவ்வொரு வாரமும் கொடியேற்றக்கூடிய நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஹதீஸுகளை நாம் பார்த்து அதன்படி நாம் பிரயோஜனப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினத்தில் எம்பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமான் என்பது 70 சொச்ச கிளைகளாக இருக்கிறது என்றார்கள். அந்த 70ஐயும் சொன்னால் நேரம் போதாதன் காரணமாக அதில் இருக்கக்கூடிய அஃலல்களையும் அதுனாக்களையும் நான் சொல்லி விடைபெறுகிறேன். அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم الإيمان بضع 70 شعبة. ஈமான் என்பது 70 சொச்ச கிளைகளாகி இருக்கிறது. ஃபஅஃதுஹா, அதில் இருக்கக்கூடிய சிறந்தது என்பது கவுலு லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு எவனும் இல்லை என்று சொல்வது. அதுனாஹா, மேலும் அதிலே மிகவும் தாழ்ந்தது என்பது இமாத்தத்துல் அதா அனி தரீக், பாதையிலே இருக்கக்கூடிய இடையூறுகளை நீக்குவது என்றார்கள். ஆக இனி வரக்கூடிய காலங்களில் நாம் அனைவரும் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வல்ல நசீபை அல்லாஹு தஆலா நமக்கு தந்த அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Walaikum salam wa rahmatullahi wa barakatuh. Thank you, Hamim Atai. At next, I call Yes Abdur Rahman Atai to give the English speech to us. Hamd and shukr belongs to the Supreme Authorizer Allah Jalla Subhanahu Ta'ala, and His peace and blessings belongs to our Prophet Muhammad Sallallahu Alaihi Wasallam and his companions, his followers, his friends and family, and those who all gathered in this fine event. Alhamdulillah. First of all, I would like to preach my salam. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. I would like to start my speech with a small story. Once upon a time, there was a lazy boy called Ryan. He was very lazy and his father was a farmer. He used to help his father while farming. His work is to get away the birds from the rice crops. But Ryan don't want to go much away, so he thought he picked small stones and put it on the birds. His father see his laziness and he thought Ryan is very lazy, but he will work hard after me. One day his father got sick and Ryan wants to carry his family. He was very lazy. He thought I would like to carry my family, but I didn't. So one day night he thought in his area bread pieces were very rare. So he bought bread pieces from the next area. He got 4 o'clock awake and he got to the next area to buy bread pieces. He bought the bread pieces and sell it in his area. There was no much people to buy the bread pieces. So the first day he sell it as a free samples, and the next day Ryan got 4 o'clock awake and he gone to the next area to buy bread pieces. He bought much bread pieces and came to his area. He sell all the bread pieces in his area. Everyone asked, how you bought these bread pieces? He told, I brought the bread pieces from the next area. And he thought I want to buy a vehicle to the next day, so he bought a vehicle. So we have to think how we work. The work is like a small stone. The small stone we got near to our eyes,
it will hide the whole world. But we get longer to our eyes, it will be very small. But we would put down to our leg, it is nothing matter. So we have to run like a horse until we won. And after we won, we have to run more faster than the horse. So inshallah, may Allah Almighty help us. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Wa alaikum salam wa rahmatullahi wa barakatuhu. Thank you, Ashabdur Rahman Atai. May Allah give you more speaking talent to you. Amin. Next I call our beloved principal of Atai Arabic and VO Exam Training Academy, young Tariq Ahmad Alim Bilali Ustad, to honor our chief dignity with a shield. Stand up. Give you a big clap. Last but not least, squad, stand up. Take position, attention, stand at ease. Attention, stand at ease. Attention. I call singing group of Atai to sing national anthem. Janagana Manahadinayaka Jaya He Bharat Bhaka Vidhata Punjab Sindh Gujarat Maratha Dravida Utkala Banga Vinda Himachala Yamuna Ganga Uchchala Jalati Taranga Dava Subha Name Jahe Dava Subha Shisa Mahe Gahe Kavasaya Dada Janagana Mangala Nayaka Jaya He Bharat Bhaka Vidhata Jaya He Jaya He Jaya He Jaya 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 He